Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான fondant ரெசிபி, அதாவது fondant வச்சு கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ங்கிறதுக்காக. இது எந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளா பண்ண போறோம். இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 12 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டருக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு முட்டை சேர்த்துக்கங்க. இத ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அது கூட 135 கிராம் சர்க்கரை அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 30 ml எண்ணெய், 60 ml கட்டி இல்லாத தயிர், கடைசியா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு இது நல்லா கலந்து வச்சிருங்க. இப்போ இது கூடவே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸும் சேர்த்திடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு அதுல 90 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இது ரொம்ப ஜென்டிலா கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 5 இன்ச் கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்ப நம்ம பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அவனும் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ நம்ம கொண்டு போய் கேக் பேட்டரை அவனுக்குள்ள வச்சுட்டு வந்துடலாம். 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 25ல இருந்து 30 நிமிஷம் போல ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. இப்போ கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். எனக்கு சரியா 28 நிமிஷம் போல ஆச்சு. ஃபுல்லா பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி பாருங்க. கிளீனா வந்துருச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த கனாஷ் வந்து ரெடி பண்ண போறோம். நான் ஏன் இந்த கேக் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம விப்பிங் கிரீம் வந்து டைரக்டா அப்ளை பண்ண போறது இல்ல. ஏன்னா நிறைய பேர் விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணி fondant ரொம்ப மெல்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. அதனால என்ன ஃபாலோ பண்றது நிறைய பேர் பிகினர்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான கோட்டிங் சொல்றேன். அது வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 150 கிராம் ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 50 கிராம் ஹெவி விப்பிங் கிரீம் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நம்ம கனாஷ் வந்து ஒரு ஸ்ப்ரெட்டா இந்த ஃப்ராஸ்டிங் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு 3:1 ரேஷியோ கரெக்டா இருக்கும். அதாவது 3 பங்கு சாக்லேட்டுக்கு 1 பங்கு விப்பிங் கிரீம். ஒருவேளை உங்க சாக்லேட்டுக்கு அது சூட்டபிள் அல்ல, எனக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4:1 கூட எடுத்துக்கலாம். அது வந்து இன்னுமே திக்கா கிடைக்கும் நம்மளுக்கு. நான் இதை கொண்டு போய் இப்ப மைக்ரோவேவ்ல வச்சு எடுத்துட்டு வர போறேன். ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்ல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கங்க. சாக்லேட் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் மெல்ட் ஆனா போதும். அது வந்து ரொம்ப ஓவராவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வெளியே எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மைக்ரோவேவ் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாலே திரும்ப கொண்டு போய் மைக்ரோவேவ்ல வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இந்த கனாஷை நல்லா ஆற விடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம கனாஷும் ரெடியா இருக்கு. இது நல்லா கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்க போறேன். அப்ப வந்து இதை ஃப்ராஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில திக்கா கிடைக்கும். கேக் கம்ப்ளீட்டா கூலாகி ரெடியா இருக்கு. அதோட ஓரங்களெல்லாம் ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டுருங்க. அப்புறம் அதை ஒரு டர்ன் டேபிளுக்கு மாத்திட்டு இந்த மாதிரி 2 லேயரா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கேக் போர்ட் எடுத்து அதுக்கு பேஸ் கிரீம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் வச்சிருங்க. கேக் மாய்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக சுகர் சிரப் நான் அப்படியே மேலே ப்ரஷ் பண்றேன். அப்புறம் அதுக்கு மேலே அப்ளை பண்றதுக்கு கனாஷும் பர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. இப்போ அதையும் ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுருங்க.
திரும்ப அதே மாதிரி அடுத்த லேயர் வச்சிருங்க. அதுக்கு மேல சுகர் சிரப், அதுக்கப்புறமா கனாஷ். அப்புறம் நம்ம கனாஷ் கிரீமை சைட்லயும் அப்ளை பண்ணிருங்க. அப்புறம் அது ஈவனா ஸ்பாச்சுலாவோ ஸ்க்ரேப்பரோ வச்சு சைட்ஸை லெவல் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம க்ரம் கோட் லேயர். இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அதுக்குள்ள நம்ம ஏற்கனவே ஃபாண்டன்ட் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபாண்டன்ட் நம்ம ரெடி பண்ண போறோம். நான் வந்து அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஒரு வேளை இதை என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இங்க கார்டா லீவ் பண்றேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லயும் லீவ் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபாண்டன்ட் எல்லாமே நல்லா ஸ்டிஃபா ஹார்டா இருக்கு. என்ன கொஞ்சம் நம்ம வந்து நீட் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நான் கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணுறேன். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக சோளமாவு இந்த மாதிரி சேர்த்திட்டு அதை நல்லா விரிச்சிடலாம். விரிக்கிறப்போ ரொம்ப திக்காவும் அது இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால ஒரு மாடரேட் திக்னஸில் விரிச்சிருங்க. ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. கேக்கும் க்ரீமும் கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு. தொட்டா இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ இது மேலே நம்ம தேய்ச்சி வச்சிருக்க ஃபாண்டன்ட்டை வச்சிருங்க. ரெண்டு சைடுக்கும் ஈவனாக வச்சுட்டு எந்த க்ரீசஸும் சுருக்கும் இல்லாத மாதிரி அதை நல்லா வந்து அமுத்தி விடுங்க. ஆல்ரெடி ஃபாண்டன்ட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எதுவும் தேவையில்லை. அதனால நான் செகண்ட் லேயர் ஆஃப் கனாஷ் கோட்டிங் கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த லேயர் ஆஃப் கோட்டிங்கும் கொடுத்துட்டு காஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஃபாண்டன்ட் மேலே வச்சுருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை வெட்டி எடுத்துருங்க. ரொம்ப ஒட்டி வெட்டினீங்க அப்படின்னா கீழே கேக்குக்கு ஃபாண்டன்ட் பத்தாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் கேப் கொடுத்து அதை வெட்டுங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் திருப்பி ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டு ஒரு ஷ்ரிங்க் ராப் போட்டு வச்சிருங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஃபாண்டன்ட் ஸ்மூத்தர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து அதை வந்து ஈவனாக லெவல் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ வந்து கொஞ்சம் சுருக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நீட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்பேச்சுலாவை சைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணுறப்ப அன்ஈவனாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து அந்த நைஃபை வச்சு நம்ம ஃபைன் டியூனிங் எல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு கலர் ஃபாண்டன்ட்டையும் இந்த மாதிரி விரிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வச்சு ஒவ்வொரு ரவுண்டாக நான் வச்சு எடுக்க போகிறேன். அதே மாதிரி ரெட் கலரில், அதே மாதிரி ப்ளூ கலர்லேயும். அவ்வளோதான், நம்ம டெக்கரேஷனுக்கு தேவையான ஃபாண்டன்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு கலரையும் ஒன்றுக்கு அடுத்தது ஒன்றா வந்து இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஸ்டார் டிசைன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்ன ஷேப்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது சைட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஃபாண்டன்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு.
அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஃபாண்டன் கேக் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஃபாண்டன்ட்டோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப திகட்டுற மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இந்த ஃபாண்டன்ட்டோட டேஸ்ட் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ஃபாண்டன் கேக்கோட பெரிய ஃபேன் கிடையாது. இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே ஒரு 3 days வரைக்கும் வச்சிருக்கலாம், ஒன்னும் ஆகாது. சோ ஒருவேளை உங்களுக்கு விப்பிங் கிரீம் வச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாக்லேட் கனாஷ் ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.